வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 130 தொகுதிகளில் வேட்பாளர்களை களத்தில் இறக்க முடிவு செய்துள்ளார்களா ஓபிஎஸும் சசிகலாவும்? சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல்தான் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. உண்மைத்தன்மையுடன் இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸிற்கு எண்ணமே அதிமுகவில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோவின் காரணமாக அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கவே முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ அதிமுகவில் இணைவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதையும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அவ்வப்போது தெரிவித்து வந்தார். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக சசிகலா அவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போயஸ் கார்டனில் அவரது இல்லத்தில் நடத்தினார். அதில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் தனது ஆதரவாளர்களை களத்தில் வேட்பாளராக இறக்க உள்ளதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்து களத்தில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளதாகவும் இது கணிசமான ஓட்டுக்களை பிரிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படும். இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர், தலைவர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஒரு ஓட்டு என்பது நிச்சயம் அதிமுகவின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டாக சசிகலாவின் ஓட்டுக்களும் ஓபிஎஸ்ஸின் ஓட்டுக்களும் அமையும். ஆனால் இப்பொழுது பிரிந்து செயல்படக்கூடிய காரணத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட 5% கூட குறைந்தாலும் அது தோல்விதான் என்பதையும் எடப்பாடியிடம் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறியுள்ளனர். ஒருவேளை சசிகலாவின் மாஸ்டர் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இப்படி அறிவித்தால் மட்டும்தான் அதிமுகவில் சசிகலாவை இணைத்துக் கொள்வார்கள், ஓபிஎஸ்ஸை இணைத்துக் கொள்வார்கள் என்ற திட்டத்தை சசிகலாவும் ஓபிஎஸும் போட்டுள்ளார்களா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் மன்னிப்பு கேட்டுவிட்டார், எடப்பாடியை அண்ணன் என்று கூறிவிட்டார். ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்கவில்லை. இப்பொழுது யார் தவறு என்று ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருப்பதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள். சசிகலா அவர்கள் எடுத்த முடிவு இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் அது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை தான் இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சசிகலாவும் ஓபிஎஸும் இணைந்து 130 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தலாமா அல்லது அதிமுகவுடன் இணைந்து செயல்பட